எங்கள் கிராமத்தில் மாறாத ஒரு பழக்கம் தான் இது. பொங்கலுக்கு முன்னாடி நாள் போயிட்டு அங்காளி பங்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் பானையை வச்சு வீட்டிலேருந்து அரிசிலாம் எடுத்துகிட்டு போயிடுவோமா, அங்கே போய் கூடையில் கொட்டி எல்லாத்தையும் கலந்து ஒன்று மண்ணுமா பொங்கலை வச்சு முடிச்சிருவோம். எங்கள் மாமியார் மாமனார் அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து இதை வழி வழியாக கொண்டுட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30 பானை போல் இருந்திருக்கும். இப்போ 52 பானைக்கு மேலவே இருக்கு. ஒரு பக்கம் 3 ஆடு போல் வச்சுருந்தாங்க வெட்டுறதுக்கே. அதுக்கப்புறம் பானையெல்லாம் வச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் அங்கேயே வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்கிற ஒரு சாமி அதை எடுத்துகிட்டு வந்து வேப்ப மரத்துக்கு கீழே பந்தல் போட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சாமியை நல்லா அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பொங்கல் வச்ச அந்த சாப்பாடையும் எடுத்து சாமிக்கெல்லாம் படைச்சி முடிச்சுட்டு, இந்த பொங்கல் பானையெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் சாமியை கரகத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலில் வச்சுருவாங்க. இதுதான் வழி வழியாக நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரேன். இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் எம்பிராணி அள்ளியில் இருக்கிற ஒரு கிராமத்தோட கதை தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கரகத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலே சமர்ப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பொங்க பானையெல்லாம் நாங்களும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.